இப்பொழுது சொல்லுகிறேன், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் தனியா போல, தேவர் நீ என்னோடு சேர்ந்து வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்பேர்கட்ட பிரச்சனையில இருந்தாலும் நான் தனியா போல. சில பேர் நினைக்கலாம், என்னடா நான் என் பிரச்சனையை தெரியும் பேருக்கு தெரியாம இருக்கு, நான் வரேன் சந்தோஷமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறேன், ஆனா வீட்டுல நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு. கவலைப்படாதீங்க, சகலவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கிருபையும் அவருடைய கோலும் தொடி நம்மை தேற்ற வல்லவராய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. இதனால் சேர்ந்து பாடுவோமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. நீங்க மாத்திரம் பாடுங்க. மலைகள் மலைகள் உயர்த்தி பாடுங்க. பர்வதங்கள் மலைகள் விலகி போனா பர்வதங்கள், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத, என்னை ஒரு போதும் கைவிடா, எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும். மலைகள் மலைகள் விலகி போனா பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனா பர்வதங்கள். ரெண்டு கைகளை உயர்த்தி அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி என்ற ஜெயம், யெகோவா ஷம்மா என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். நம் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. யெகோவா ரஃபா எங்கள் சுகமானவர், யெகோவா ருவா எங்கள். சபையை சத்தத்தை உயர்த்தி பாடுங்களேன். யெகோவா ரஃபா யெகோவா ருவா, வழுவாமல் காப்பவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் எங்களை காத்து நடத்துகிறவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. அவர் கிருபை அவர் இரக்கம் அவர் கிருபை. எங்களை ஆண்டவரே நடத்தி நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் கிருபை அவர் இரக்கம்
மாறாது எந்தன் வாழ். 2 கைகளை தட்டி அவர் கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகலவற்றையும் எங்களுக்கு செய்து எங்கள் ஆத்மாவை மகிழ்விக்கிற தேவன், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே. 2 கைகளை உயர்த்தி 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, வருடம் முதற்கொண்டு 5 மாதங்கள் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்தது. எங்கள் பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதமும் கிருபையும் பாதுகாப்பின் கரம் இருந்தது. எங்களை நடத்தி உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். கொஞ்ச நேரம் நீங்க சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே, நீர் துதிக்கும் ஆண்டவரே, நீர் மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிறீர். எங்க வாழ்க்கையில நீர் செய்த காரியங்கள் அநேகம் அப்பா. எத்தனையோ விஷயங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உங்க கிருபை இல்லைன்னா நாங்க ஒண்ணும் இல்லை தகப்பனே. எங்க கிட்ட சேவிங்ஸ் இருக்கலாம், எங்க கிட்ட ஆண்டவரே ஒரு வாகனம் இருக்கலாம், எங்க கிட்ட ஒரு வண்டி இருக்கலாம். உங்க கிருபை இல்லைன்னா ஆண்டவரே என் பிள்ளைகளையும் ஆண்டவரே என் குடும்பத்திலையும் உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒண்ணும் இல்லை தகப்பனே. 2 கைகளை உயர்த்தி நீங்க சொல்லுங்க, உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒண்ணும் இல்லப்பா. உங்க கிருபையில நான் ஒன்னும் இல்ல தகப்பனே. எங்களுக்காக சகலவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்து வந்திருக்கிறீர். எங்கள் மேல் ஆண்டவரே ஏயப்பட்ட அம்புகளை நீர் அதமாக்கி போட்டிருக்கிறீர். எங்களை விடுவித்து எங்களை பாதுகாத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உயர்த்துகிறோம் 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 அப்பா. உங்க சத்தம் உயரட்டும். கொஞ்ச நேரம் நீங்க அப்படியே விடுதலையோட கர்த்தரை துதியுங்க. கர்த்தர் ஸ்டேஜில் இருந்து பார்க்கிறவர் அல்ல, உங்கள் அருகாமையில் இருந்து கர்த்தர் உங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அவருடைய சமூகம் இறங்கி வருகிறது. உண்மையாய் கூப்பிடுகிற யாவரிடத்திலும் அவர் சமீபமாய் இருக்கிறார். எங்களுக்கு சமீபமாய் இருக்கிற தேவனீர் ஆண்டவரே, எங்கள் அருகாமையில் இருந்து எங்கள் தேவைகளையும் எங்களை ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் உறவினர்களும் எங்கள் சொந்தமாக எங்களை விட்டு போனாலும் கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து ஆண்டவர் நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் எங்களுக்கு திருப்பி கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. 2 கைகளை உயர்த்தி பாடுங்களேன். அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன். யாரும் கண்களை திறக்க வேண்டும், கண்களை மூடி கைகளை உயர்த்தி அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்த மறந்திருக்கிறோம். எங்க வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். சாப்பிடும் பொழுதும் ஆண்டவரே, உறங்கும் பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் எழும் பொழுதும் எத்தனையோ வாட்டி மறந்திருக்கிறோம். எத்தனை பேர் மறித்து போயிருக்கிறார்கள். ஜீவனோடு எங்களை ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நீர் நடத்தி வருகிறீர். எங்கள் பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது ஆண்டவரே. எந்த தீய செயலும் அவர்களை அண்டாதபடிக்கு நாங்கள் மறந்தாலும் உம்முடைய கிருபை அவர்களோடு இருக்கிறது. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தரை உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார்.
மகிமையோட கர்த்தரை உயர்த்துவோம். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க கேளுங்க. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடம், இந்த நாளின் நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப. நாங்கள் பேசும் பொழுதே ஆசீர்வாதங்கள் என் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய் ஆற்ற வேண்டும். என் வார்த்தையெல்லாம் ஆராதனை ஆராதனை ஆராதனை. எங்களை வாழ வைத்த தேவன் நீரப்பா. ஆராதனை 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 அன்பரே ஆவியான தேவனுக்கே எல்லா துதி கன மகிமை உமக்கே. அன்பரே ஆவியான தேவனுக்கே உந்தன் நேக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் நேக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக என் ஜீவ நாட்கள் எல்லாம் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜெப வீரன். ரெண்டு கைகளை உயர்த்தி தேவாதி தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோமா? ஆராதனை ஆராதனை எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் வாழ வைத்த தெய்வத்திற்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை
வந்து ஆண்டவரை நீர் நிரப்பும். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பா உமக்கு, அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இயேசுராஜனுக்கே ஆவியான ஆராதனை ஆராதனை. ஆவியானவர் இந்த இடத்திலையும் அவருடைய பிரசன்னம் இந்த இடத்திலையும் நம் மத்தியில் இந்த வேளையில நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. வல்லமையா நிரப்புங்க. உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியானவரே, ஆராதனை ஆராதனை ஆவியான ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே அவர் உன் மூலமாய் மகிமைப்பட கர்த்தர் நாமம் உயர்த்தப்பட கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையும் உன் சிந்தனையில குழப்பங்கள், ஒரு பயம், ஒரு இருள், பிசாசான் பொடி இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், அமைதல், திடன்கொள், அமைதலாயிரு. உனக்காய் போராடுகிறவர் நான் என்று அறிந்து உன் எண்ணத்துல, உன் சிந்தனையில ஹல்லேலூயா குழப்பத்தின் ஆவி, ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் எங்களை ஆளுகை செய்ய, உம்முடைய தைரியம் எங்களை ஆளுகை செய்ய, உம்முடைய வார்த்தை எங்களை ஆளுகை செய்ய, உம்முடைய ஞானம் எங்களை ஆளுகை செய்ய, உம்முடைய சாந்தம் எங்களை ஆளுகை செய்ய, உம் கரத்தை நீட்டுங்கப்பா. ஆவியானவரே உம்முடைய சமூகம் இந்த ஆராதனை வேளையில் முழுமையாய் உடைந்து போய் இருக்கிற உள்ளங்களை தேற்று ஆண்டவரே.
கண்ணீரின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கும் உம் பிள்ளைகளை ஆற்றி தேற்றுங்கப்பா. இது எப்படி நடக்கும் என்று ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கும் ஜனங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தை கடந்து செல்லட்டும், அமைதல் என்று சொல்லட்டும். ஆண்டவரே, பயப்படாதே, நானும் தேவன் என்று சொல்லுகிறவர். காற்றையும் கடலையும் இயேசுவே அதை நோக்கி பேசின தேவன். Holy Spirit move. ஆவியானவரே ஆளுகை செய்யும், உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். நீர்தான் எங்களுடைய வாழ்க்கையில நீரே தேவன் என்று வெளிப்பட உமக்காய் நாங்கள் ஜீவிக்க இயேசுவே, உமக்காய் உம் மகிமைக்காக இயேசுவே உம்முடைய ஊழியங்களுக்காக எங்களை பயன்படுத்த நீ திட்டம் கொண்டபடியினால் நீர் எங்களை அழைத்து இந்த இடத்தில் இயேசுவே எங்களை சேர்த்து வைத்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். எல்லா எதிர்கோ மதங்களை பார்த்து ஆண்டவரே உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே உம் நாமத்தை உயர்த்துகிறோம், சத்தத்தை உயர்த்துகிறோம். இயேசுவே நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. சொல்லுங்க, கர்த்தர் நாமம் உயர்த்தப்படட்டும், கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும், நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், ஜீசஸ் ஜீசஸ். இயேசுவின் நாமம் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில, இயேசுவே நான் போகிற இடங்களில், நான் வருகிற இடங்களில் இயேசுவின் நாமம். Oh hallelujah, thank you Jesus. என் தேவன் என்னோடு இருக்கிறார், கர்த்தருடைய புயத்தின் கரத்தை நான் கண்டிருக்கிறேன். Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. கானான் தேசத்தை போய் பார்க்கும்போது, when the spies went to look at the promised land that was given to them, அவர்களை பார்க்க நாங்கள் பூச்சை போல இருக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு ஜனங்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். நசுக்கும் பூச்சை போல, கீழே இருக்கும் பூச்சை போல, like grasshoppers. We are nothing in the sight of them. அதே நேரத்தில் in the same place ரெண்டு பேர் எழும்பி சொல்லுகிறார்கள், இல்ல கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். பிசாசானவன் என்னை நசுக்கி ஒன்றுமில்லாமல் போகும் நேரத்திலையும் என் கண்கள் கர்த்தருடைய திட்டத்தை, கர்த்தருடைய தரிசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, the promises of God, அதையே நோக்கி பார்க்கிறபடினா கர்த்தருடைய வார்த்தை மகிமையாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய திட்டங்கள் என் வாழ்க்கையிலே மகிமையாய், பெலனாய், பெரிதாய் காணப்படுகிறது. Oh, I see the promises of God greater. நான் போகிற சூழ்நிலைகள் என்னை நசுக்கி விடுமோ, நான் ஒன்றுமில்லாமல் மாறி விடுவனோ என்று நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடினால்
கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினா, because the Lord is with you, கர்த்தர் உன்னை அழைத்து இந்த இடத்தில் வைத்திருக்கிற தேவன் உன் பக்கத்தில் இருப்பதனால், ஹalleluya, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ எழும்பி நிற்பாய், வெளிச்சமாய் நிற்பாய். தேசத்திற்கு இயேசுவை செழுமையை கொண்டு வருவாய். சபைக்கு வெளிச்சமாய் நிற்பாய். குடும்பத்தில் ஒரு சாட்சியாய் நிற்பாய். கர்த்தர் தாமே உன்னோடு இருக்கிறார். தேவாதி தேவன், இஸ்ரவேலை அழைத்த தேவன், இஸ்ரவேலை கானானுக்கு கொண்டு போன தேவன், உனக்கு வைத்திருக்கிற அந்த கானானை நீ கண்டு செல்லும் வரை அவர் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் தலையை உயர்த்தி உன் தலையை அபிஷேகம் செய்து உன்னை தெரிந்து கொண்ட தேவன் உன்னை உயர்த்துவார். அவரே உன்னோடு இருக்கிறார். ஓ, ஜனங்கள் உன்னை விட்டு விலகலாம், ஜனங்கள் உன்னை பொய் சொல்லலாம், உன்னை குறித்து பேசலாம், ஆனால் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவருக்கே மகிமை, அவருக்கே மகிமை. நன்றி 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 இயேசுவே. Oh, we worship you, Lord. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையும் கருத்தப்படுகிறோம். தேவனே, இந்த வேளையிலும் நாங்கள் ஒவ்வொரு ஆராதனைகள் வேளையில உலகம் முழுவதும் நடக்கிற ஒவ்வொரு சபைகள் மத்தியில இயேசுவே ஒரு எழுப்புதலை ஊற்றுங்க என்று சொல்லுகிறோம். ஒரு விழிப்பை தாங்க என்று சொல்லுகிறோம். Awaken our spirits, oh God. உமக்காக நான் சேவை செய்ய, உமக்காக ஊழியங்களை செய்ய சபையை இயேசுவே எழுப்புங்கப்பா. Lord, there are so many people gathered here. உம்முடைய மக்கள், உம்முடைய ஜனங்கள், இயேசுவே ஆவிக்குரிய ஜனங்கள் இந்த இடத்துல இந்த சபையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. நாங்கள் சேர்ந்து உம்முடைய சபையை கட்ட கிருபை தாங்க, பலப்படுத்துங்க. உலகம் முழுவதும் நடக்கும் ஒவ்வொரு அழிவுகள் மத்தியிலும், சூழ்நிலைகள் மத்தியிலும் உம்முடைய ரட்சிப்பின் கரம் இறங்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க ஆண்டவரே, அசைவாடுங்க என்று சொல்லுகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya, hallelujah. Thank you Jesus. Just announcements, ஒரு சாட்சி இருக்குது, அதுக்கு பிறகு அப்படியே கம்யூனியனுக்கு நாம் கடந்து செல்வோம். ஹalleluya. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். Thank you Holy Spirit. Praise the Lord. Amen. மறக்க வேண்டாம், we have the Young Adults Fellowship happening, camp happening 13, 14, 15. If you'd like to come, please let Sam, Sudhish or myself know so we can register you and make sure you're part of it. We have a wonderful camp planned for you, so we hope you can join us. We have a few rooms allocated and everything is planned. Hallelujah. வருகிற மாதங்களில் விசேஷ கூட்டங்கள் இருக்கிறது. எல் ஜபராஜ் என்றவர் நம்முடைய சபையில கூட்டங்களுக்கும் சர்ச் பிக்னிக் நேரத்திலையும் அவர் பிரசங்கத்தை கொடுப்பார். அது ஆகஸ்ட் மாதம் நடக்கும். அதுபோல செப்டம்பர் மாதத்துல பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் குடும்பமும் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும் ஆராதனை வேளையும் நம்மளை ஆசீர்வதிக்க வருகிறார்கள். செப்டம்பர் மாதத்தில் நடக்கும். சபையானது ஞானஸ்தானத்துக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில பாஸ்டர் நான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஞானஸ்தானம் கிளாஸஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழில் 5 மணிக்கு மாலை நடக்கும். இன்றைக்கு today evening it will happen in Tamil. Tamil நடக்கும். Those of you who want to have baptism classes in Tamil will have classes today in Tamil. Those if you நீங்க ஞானஸ்தானம் எடுக்கல அப்படி சொன்னீங்கன்னா நீங்க பாஸ்டர் மறுபடியும் நீங்கள் என்னோட நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுப்பீங்கன்னா அந்த ஜூம் லிங்கை நாங்கள் அனுப்புவோம். அந்த கிளாஸஸை நடத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எவ்வளோ பேர் உற்சாகம் இருக்கீங்க? ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. இந்த வேளையிலும் நம்ம கம்யூனிட்டிக்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம். பாடலை பாடுகிற வேளையில, வர்ஷிப் நடத்துகிற வேளையில நீங்கள் அமைதலாக நீங்கள் ஜெபத்தோடு இருக்கும்போது நாம் அப்படியே நம்ம கம்யூனிட்டி நேரத்துக்கு நம்ம கடந்து செல்வோம். ஹalleluya. Thank you Jesus. Thank you Holy Spirit. மணிக்கு சாட்சி சொல்லிட்டு கம்யூனியன் கடந்து செல்வோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நான் சாட்சி சொல்ல நான் முதல்ல சொல்லி வைக்க இல்லாதபடினா குறை நினைக்க வேணால் திடீரென்று அதை ஏற்பாடு செய்தபடியினால் நான் சிறிதாக ஒரு சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு சரியான ஒரு குத்துணர்ச்சியாக இருக்குது. எனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியல. உங்களுக்கு சபையில் சொல்கிறேன், நான் ஜெபம் பண்ணிக்க ஆண்டவருக்கு நன்றி தான் சொல்கிறேன். ஆண்டவர் எங்களை ஜீவனோட வச்சிருக்கிறது அவர்கிட்ட சுத்த கிருபை. எனக்கு 69 வயசையும் ஆண்டவர் கூட்டி தந்து இந்த 70வது வயசு எனக்கு 69 வயசையும் கண்ணின் மணி போல் என்னை பாதுகாத்து எத்தனையோ தடவை நான் விழுந்தேன். விளக்கையும் ஆண்டவர் தன் கருத்தால் ஏந்தினார். ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்வேன்னு எனக்கு தெரியல. பாருங்க, 70 வயசு வரையும் என்னை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தார். அவருக்கு கோடி கோடி நன்றி. அதே போல் 91வது சங்கீதத்தையும் நான் இரவில் பைபிள் பாசனம் படிச்சுட்டு 23 121 ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நீராக என் கண்களை விட இருக்கிறேன். ஆண்டவர் என்ன கால்களை தள்ள விடாத தேவன். எத்தனை தடவை நான் விழுந்தேன். அப்போ என் கருத்தால் பிறந்த நாளைக்கு முதல் நாளும் நான் முகங்குப்புறம் அடித்து கொடுத்துட்டேன். அப்போ ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். நான் நினைச்சேன் என்னை கால் உடைஞ்சு ஆக்க மாட்டேன், நெஞ்சு அடிபட அப்படியே விழுந்து பல் உடைஞ்சு எல்லாருக்கும் ஆண்டவர் என்னை பாதுகாத்து வர்றார். ஒவ்வொரு நான் அவருக்கு எப்படி நன்றி சொல்வதுன்னு தெரியல. நான் சிறிய ஒரு சாட்சியை சொல்லுறேன். எனக்கு ஆண்டவருக்கு இப்போ நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் புதிய ஆண்டை கொடுத்து பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் இன்றைக்கு நிற்பது கர்த்தருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. புதிதாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் அன்பாக எழும்பி நில்லுங்க, உங்களுக்கு ஜெபிக்கப்படும். Is anybody new to this church? This is the first Sunday you're here. Please stand up. We would just like to welcome you and pray for you. Any birthdays or anniversaries? Amen. Hallelujah. Pastor ma jump பண்றீங்களா? Amen. Thank you, Jesus. God bless you. Hallelujah. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஜெப நேரத்தில் நம்ம அப்படியே ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த கம்யூனியன் நேரத்துக்கு கடந்து செல்வோம். Thank you, Jesus. Hallelujah. Thank you, Holy Spirit. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று ஜெப நிலையிலே ஆண்டவர் இந்த ஆராதனையை ஆஸ்வதிக்கிறது மட்டுமல்ல, இந்த ஆராதனையிலே தேவனுடைய மகிமையை காண, தேவ பிரசன்னத்தை உணர, இந்த பரிசுத்த பந்தி எனக்காக ஏற்படுத்தப்பட்டது என்ற உணர்வோடு கூட நாம் இந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொள்வோம். அல்லேலூயா. யாருக்கோ எதற்காகவோ என்று யோசிக்காதபடி, ஆண்டவரே எனக்காக கல்வாரி சிலுவிலே ஆண்டவரே உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எனக்காக ஆண்டவரே உம்முடைய சரீரம் பிற்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். என்னை ரட்சிக்க என்னை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறேனப்பா. எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் கல்வாரி சிலுவின் பாடுகளுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏனோதானோ என்று இந்த பரிசுத்த பந்திலே கலந்து கொள்ள வேண்டாம். பயத்தோடு பக்தியோடு ஒப்பு கொடுத்தவளாக இதில் கலந்து கொள்ளும் போது நிச்சயமாகவே இந்த பரிசுத்த பந்தி நமக்கு ஒரு ஆசீர்வாதமான பந்தியாய் இருக்கும். Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. கல்வாரி சிலுவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக பாடுபட்டார். அவர் ரத்தம் சிந்தினார். அவர் முழு ரத்தத்தை உனக்காக எனக்காய் சிந்தினார். அல்லேலூயா. அவருடைய பாடு மரணத்தை நினைவு கூறும்படியாக, அவருடைய வருகையை நினைவு கூறும்படியாய் இந்த பரிசுத்த பந்தியில நாம் கலந்து கொள்வோம். இது தேவனுடைய பிள்ளைகளே ஒரு ஸ்தாபனமோ சபை ஏற்படுத்தினதல்ல. கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே நமக்காக ஏற்படுத்தின மகா பெரிய பரிசுத்த பந்தி. Thank you, Lord. Thank you, Jesus. அவருடைய வருகை வரை இது நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார்.
Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அன்று ராத்திரியிலே இயேசு அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குன்னு சொல்லி அதை ஆசீர்வதித்து சீஷரிடத்தில் கொடுத்தார். அந்தபடியே திராட்சை பழ ரசத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கை கூடிய ரத்தமாய் சொல்லி இயேசு அதை ஆசீர்வதித்து சீஷரிடத்தில் கொடுத்தார். அருமை தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுதும் இந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ளும் போது பயத்தோடு நடுக்கத்தோடு ஒருவரை தேவனுடைய பிள்ளைகளே அது ஒப்பு கொடுத்தவர்களாக அருமையோட தாழ்த்தி தேவனுடைய பிள்ளைகளை இந்த பரிசுத்த பந்தியில எதிர்பார்ப்போடு கூட ஆசீர்வாதத்தை தேவன் பெற்றுக்கொள்ளும் அளவில் நம்மை தாழ்த்தினவர்களாக இந்த பரிசுத்த பந்தியில நாம் கலந்து கொள்வோம். அல்லேலூயா. அன்புள்ள எங்கள் பரலோக தகப்பனே, எங்கள் முன்பாய் வீக்கப்பட்ட இந்த அப்பத்துக்காக ரசத்துக்காக ஜெபிக்கிறோம். இதை ஆசீர்வதியும் நம்முடைய பிள்ளைகள் பெற்றும் ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதம் எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பரமபிதாவே. ஆமென். ஜெபத்தோடு நாம் துதித்துக் கொண்டிருப்போம். துதி செலுத்தி பாடலை பாடி
இந்த வேளையில் பரிசுத்த பந்தியை நாம் பெற்றுக்கொள்ளும் நாம் கர்த்தரை மகிழ்ப்படுத்தி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. Glory, hallelujah. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த பரிசுத்த பந்திக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Glory, hallelujah. அன்புள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்த பந்திக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்த பந்தில நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே கலந்து கொள்ள கர்த்தாவே, இந்த பரிசுத்த பந்தில நீர் எங்களுக்கு வைத்திருக்க மகாபெரிய ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வருகை வரை ஆண்டு உண்மை உத்தமாயிருக்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். ஆசீர்வதி துதி கன மகிமை எல்லாம் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் யோகித்து புசித்து பானம். Thank you Jesus. Hallelujah. அப்படி எழுப்பி நின்று காணிக்க கடந்து செல்லுவோம். காணிக்கை கொண்டு வந்திருந்தா நீங்க ஆஃபரிங் பிளேட்ல என்வலப்ல உங்களை பேரை எழுதி நீங்கள் காணிக்கை கொடுக்கலாம். ஆன்லைன்லயும் miraclechurchgiving@gmail.com அந்த இமெயில் அட்ரஸ்லயும் நீங்கள் ஆன்லைன்லயும் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்மளை காத்து நம்மளை வழி நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். பாடலை பாடுகிற வேளை காணிக்கை நம்ம செலுத்துவோம். ஆமென். நிராய கண்களை ஏறெடுப்பேன், கொத்தாசைகள் பவனம் நிராய கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட போட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட போட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் என் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் என் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை Thank you. Praise the Lord. Hallelujah. ஆராதனை என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம். அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம். நமக்கு எத்தனையோ வேலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், சரீர பலவீனங்கள் இவெல்லாவற்றின் மத்தியிலும் தேவனுடைய பாதத்தண்டையில் வருவது போல ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம் வேறொன்றுமே இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையில் தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே பாஸ்டர் ஜான் அவர்களும் நானும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை குறித்து, வரங்களினுடைய அருமையான அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு வரங்களை பெற்றுக்கொள்கிற காரியங்களை குறித்து, இவைகளை குறித்தெல்லாம் உங்களுக்கு தேவ செய்தியை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு சபையினுடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய பிள்ளைகளை பெரிதாய் இருக்க வேண்டும். அதற்கு சபையில இருக்க வேண்டிய மிக முக்கியமான
அருமை அநேக குணாதிசயங்கள் அதில் 3 குணங்களை குறித்து நான் உங்களோடு கூட இடைப்பட இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒரு சபை பெற்றுக்கொண்டது நோக்கம் என்ன? பரிசுத்தாவின் வரங்களை சபை பெற்றுக்கொண்டது நோக்கம் என்ன? ஏன்னு சொன்னால் சபைக்காக தான் வரங்களை கொடுக்கிறார். சபையிலே தேவனுடைய விசுவாசிகள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து வரங்களை பெற்று சபைக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த சபையில நமக்கு அவசியமான 3 காரியங்கள். முதலாவது என்னவென்று சொன்னால், சபையில ஒரு சபைக்கு அவசியமான காரியம் ஒரு மனம். ஒரு மனம் இல்லாவிட்டால் அருமையுள்ள சபையில தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வைத்திருந்தும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அருமை, அது குடும்பமா இருந்தாலும் சரி, அந்த குடும்பம் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த குடும்பத்துல ஒரு மனம் மிக மிக அவசியம். பிசாசு அந்த ஒரு மனதை எடுத்து போடுவான், சபையில் இருக்கிற ஒரு மனதை எடுத்து போடுவான். ஆனால் தேவன் எதை விரும்புகிறார் சொன்னால் ஒரு மனதும் மிக மிக அவசியம். ஒரு மனதோடு கூட சபையை தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசிகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள கர்த்தர் தம் பிள்ளைகள் மத்தியில ஆசீர்வாதம் ஊற்று. அதுதான் சங்கீதக்காரன் மிக அழகா 133ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து இதோ சகோதரர் ஒருமித்து ஒருமனப்பட்டு வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை. வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் நன்மை. அல்லேலூயா. நம் ஒன்றாய் கூடினாலே அருமை சகோதரர் ஒன்றாய் கூடுகிற ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சபையில தேவனுடைய பிள்ளையில ஒரு மனமாக கூடுகிற ஒரு கூட்டத்தை தேவன் தேடுகிறார். அப்படிப்பட்ட கூட்டம் அருமையுள்ள இன்னைக்கு சபைக்கு வர்றது போறது மட்டும் இல்ல, சபையில விசுவாசிகள் ஒருமனப்பட வேண்டும். ஒருமனப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளை ஒருத்தரை பேசிக்கொள்வது, அன்பு செலுத்திக் கொள்வது, தேவனுடைய பிள்ளை தங்களுடைய அருமையான தேவைகளை காரியங்களை பேசி பகிர்ந்து கொள்வது, இப்படிப்பட்ட ஒருமன ஆவி ஒரு சபைக்குள்ளே இல்லாவிட்டால் சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் ஒரு மனம் எதற்கு என்று சொன்னால் வேதத்தில் போடப்பட்ட 2 பேர் பூமியிலே 2 பேர் என்று சொல்லப்பட்டது. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தா யார் வருவாராம்? பரலோக தேவன் வருகிறார். அப்படியான குடும்பத்துல அருமை புருஷனும் அருமையை ஒற்றுமையா இருக்கும்போது யார் வருகிறார்? பரலோக தேவன் வருகிறார். அருமை சபையில விசுவாசிகள் ஒருமனமா இருக்கும்போது யார் வருகிறார்? தேவன் வருகிறார். எதற்காக வருகிறார்? நம்முடைய எல்லா தேவைகளை சந்திக்க முடியாக, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாக, ஆசீர்வாதங்களை செய்யும்படியாய் தேவன் வைத்திருக்கிற ஒரு குடும்பத்துக்கானாலும் சரி, ஒரு சபைக்கானாலும் சரி, தேவன் வைத்திருக்க அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது அந்த குடும்பம் ஒரு மனதின் ஆவியில வளர்ச்சி அடைய வேண்டும். ஒருமனப்பட்டு வளர வளர அல்லேலூயா ஒரு மனதின் ஆவிக்கு இடரலாயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அருமையான ஈகோ மற்ற விதமான காரியங்கள் பெருமைகள் அது இதற்கு இடம் கொடாதபடி நம்மை தாழ்த்தி அல்லேலூயா ஒப்பு கொடுக்கிறவர்களே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். பிசாசுக்கு தேவனுடைய பிள்ளைகளே இடம் கொடாதிருங்கள் என்று சொன்னது போல ஒரு குடும்ப ஐக்கியத்துக்கு, சபையின் ஐக்கியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவனா இருந்தாலும், பெரியவனால் சிறியவனா இருந்தாலும் ஐக்கியத்துக்கு ஒருவனதுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களே கர்த்தர் அங்கே கடந்து வருகிறார். அந்த சபையில கடந்து வருகிறார், அந்த கூட்டத்தின் மத்தியில கடந்து வருகிறார், அந்த குடும்பத்தில கடந்து வருகிறார். அவள் மத்தியில வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 133 வாசித்த வண்ணமாய் முதலாவாசி நன்மை அல்லேலூயா என்னமா இருக்கு? அதாவது எத்தனை நன்மையும் எத்தனை நன்மை, அப்புறம் எத்தனை இன்பமுமானது, எத்தனை இன்பமானது, ஆசீர்வாதமான ஒரு காரியம். எப்பொழுதுன்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஒருமனமாயிருக்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை காண முடியும். இந்த ரகசியம் அருமையுள்ள மிக முக்கியமான ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை நமக்குள்ளிருந்து அல்லது குடும்பத்துக்குள்ளிருந்து விசுவாசிகளுக்குள்ளிருந்து அதை எடுத்து போடுவான். ஏன் தெரியுமா? நான் பெரியவன் என்கிற காரியத்தை அநேக இடங்களில் சபைகளுக்குள்ளே கொடுத்து அருமையில ஒரு மனதை கெடுத்து போடுவான். கர்த்தருக்கு சோத்து. இதற்கு ஒரு நாளும் தேவனை நாங்க தான் பெரியவன், நான் தான் பெரியவன் எந்த இடத்திலும் கொடுக்க கூடாது.
நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஒரு ஊர்ல நடந்த சம்பவம். அருமையான ஒரு இடத்துல ஒரு ஆலயம் கட்டினார்கள், மிக அழகாக கட்டினார்கள். அதுல அந்த ஆலயத்துக்கு மேலே ஒரு சிலுவை வைத்தார்கள். அந்த சிலுவையில அருமையான ஒரு பல்ப் வைக்க அருமையான திட்டமிட்டார்கள். 2 குழுவாக ஒருத்தர் சொன்னாங்க, அந்த பல்ப் வந்து கிரீன் பல்ப் இருந்தா ரொம்ப நல்லா இருக்குட்டாங்க. இன்னொருத்தர் சொன்னாங்க, நோ 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 ரெட் பல்ப் தான் ரொம்ப நல்லது என்ன. இப்படி ஆர்குமெண்ட் அருமையான 2 பேருடைய தர்க்கங்கள் பெரிதாய் அது சண்டையில போய் அடிபடியில போய் அருமையான அதுக்கு பிறகு போலீஸ் வந்து என்ன நடந்துமா, சபையை பூட்டிட்டாங்க. எப்ப நீங்க ஒன்னா ஆறீங்களோ அப்பதான் என்ன செய்யலாம், சபையை திறக்கலாம்னு சொல்லிட்டான். பாருங்க, பிசாசானவன் அருமையான ஒரு லைட், கலர் லைட் போடுறதுல பிசாசு பிரச்சனையை கொண்டு வந்துட்டான். ஆகவே ஒரு மனம் பயந்தால் தேவன் பெரிய காரியங்களை செய்ய. நடந்த சம்பவங்க இது, சும்மா கதை அடிக்கல, நடந்த சம்பவம் ஒரு ஊர்ல. ஹல்லேலூயா. இதை போல எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ சபைகள் உடைந்து போயிருக்குது, நொறுங்கி போயிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாஸ்டர் இருப்பாருன்னா பாஸ்டருக்கு அவருக்கு ஒரு குரூப் சேர்ந்துருவாங்க, அல்லது மூப்பர் இருப்பாருன்னா அவருக்கு ஒரு குரூப் சேர்ந்துருவாங்க. இப்படி சபையில குழப்பங்கள், சண்டைகள் ஏற்படுகிற காரியங்கள் அநேகம் உண்டு. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒரு நாளும் இடமில்லாதபடி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே வாய் அந்த வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலர் தேவனுடைய பிள்ளைகளே, 2ஆம் அதிகாரம் அருமையோட 1ஆம் வசனத்தில் 46ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவர்கள் ஒருமனப்பட்டு என்று போடப்படுது. வாசிக்க வேண்டிய வசனங்களை மன்னிக்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம், Acts 2nd chapter verse 1 and 46. 2 வசனத்தில் பார்க்கும்போது அவர் ஒருமனப்பட்டால் தேவ ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டுமானால், பரிசுத்தாவின் சபையில கிரியை செய்ய வேண்டுமானால், பரிசுத்தாவியான குடும்பத்திலே கிரியை செய்ய வேண்டுமானால், பரிசுத்தாவியானவர் ஒருவேளை உன் வாழ்க்கையில காரியங்களே பரிசுத்தாவியான பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால், அல்லேலூயா, மிக மிக முக்கியமானது ஒரு மனம். அல்லேலூயா. விசுவாசிகள் ஒருமனப்பட்டாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு புருஷனும் மனைவியும் கரங்கோத்து ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்காய் ஜெபம் பண்ணினால் அங்கே கர்த்தர் வரார் என்றால் அங்கே ஜெபத்துக்கு என்ன வந்தது, பதில் வந்தது என்று பொருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அங்கே பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளே என்றால் கர்த்தருக்கு தான்